செல்ல குழந்தையே, இந்த மங்கள நாளில் உன் இல்லம் தேடி இந்த வராகி அம்மா உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவினுடைய மனநிலையை இப்போது என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இதை கேட்டு முடிக்கும் போது நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி தான் அடைவாய். அப்படி அவர்களின் மனநிலையில் என்ன நடக்கின்றது, அவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றது என்பதை அம்மா தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இன்று அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைக்கு காரணம் உன்னுடைய துணை. இதை நான் நன்கு உணர்வேன். உன் வாழ்க்கையில் பாதி தூரம் ஒருவரோடு பயணித்து விட்டு அதன் பிறகு அவர்கள் இல்லை என்ற நிலைக்கு வரும்போது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைதான் என் குழந்தை என்பதையும் நான் நன்கு அறிவேன். என் பிள்ளை, இதனால் பட்ட வேதனைகள் ஏராளம். பிரிவுகள், நான் இத்தனை பிரிவு என்று தெரியாமல் என் குழந்தை வேதனை பற்றி இனி என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே சில விஷயங்களில் இதுபோல காயப்பட்டு நீ அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கின்றாய் அல்லவா? நீ பட்ட பல கஷ்டங்களுக்கு காரணம் அந்த துணையாகத்தான் இருக்கின்றார்கள். விட்டு கொடுத்து செல்வதும் அவர்களுக்காக என்றாவது இறங்கி செல்வதுமாக தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னை இப்போது மனதில் இருக்கின்ற மிக பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? நாம் உயிரையே வைத்திருக்கின்ற ஒரு உறவு காரணமே இல்லாமல் நம்மை பிரிந்து விடுவதற்கு காரணத்தை தெரிந்தால் கூட நம்முடைய மன அமைதி விடும். தெரியாமல் பிரிந்ததோடு மட்டுமல்லாமல் அதை மேலும் மேலும் நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தைக்கு சில நேரங்களில் இதை பற்றி சிந்திக்கவே கூட என்று நினைத்தாலும் தன்னை அறியாமலேயே அந்த ஞாபகங்கள் வந்து விடுகின்றது. ஏனென்றால் உண்மையாகவே வாழ்ந்த வாழ்க்கை அல்லவா? மனதிற்குள் எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லாமல், தவறான புரிதல்களும் இல்லாமல் ஒருவரை பற்றி மட்டுமே சிந்தித்து வாழ்ந்த வாழ்க்கை அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை நம் கையை விட்டு நழுவி செல்லும் போதும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்கின்ற ஆசை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. அதனாலோ என்னவோ என் குழந்தை செய்து கொண்டிருந்தாலும் முழுமையான கவனத்தை அங்கே திருப்பி எண்ணங்களை எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் அடைந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு எதிராக இருந்ததால்தான் என் குழந்தை சரியாக எதிரிகளின் கவனத்தை செலுத்த முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த அளவிற்கு மோசமாக மாறிவிட்டது. தவறு செய்யாமல் என் பிள்ளை தண்டனையை அனுபவித்து விட்டாய். ஆனால் உன்னை விட்டு பிரிந்த அந்த உறவு செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இதில் 2 விதமான சூழ்நிலைகள் கட்டாயமாக இருக்கின்றது. அது என்னவென்றால், ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்றால் சில நேரங்களில் தவறு உன் பக்கம் இருக்கலாம். ஆனால் சில புரிதலின் தன்மையில் அவர்கள் பிரிந்து சென்றிருக்கலாம். அம்மா சொல்கின்ற இந்த வாக்கு உனக்கு பொருந்தாது. அதே நேரத்தில் எக்காரணத்தையும் சொல்லாமல் உன் மீது வெறுப்பை காட்டி பிரிந்து சென்றிருக்கிறார் என்றால் என் தங்க பிள்ளை, அவருக்கு உன்னை விட சிறந்த உறவு ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதைவிட அவர்களிடத்தில் எல்லா குணங்களும் நன்றாக இருக்கின்றது என்று நினைத்து உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உன் தாயானவள் நான் சொல்வேன் என்று எதிர்பார்க்கின்றாயா? நிச்சயமாக இல்லை. என் பிள்ளை, இப்போது அவர்களுடைய நிலை என்னவென்று நான் சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே ஒருவர் உண்மையான அன்போடு உண்மையான நட்போடும் இருக்கும்போது அவர்களை ஏமாற்றுவது என்பது அவர்களின் மனநிலையில் காயங்களை ஏற்படுத்துவது என்பது மிகவும் பெரிய பாவமாகும்.
அப்படி ஒரு பாவத்தை செய்திருக்கின்றவர்களுக்கு அதற்கான தண்டனை தெய்வம் நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? தெய்வம் அதை கொடுக்க வேண்டும் என்று கூட அவசியமில்லை. அவர்களுக்கானது அவர்களை நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் இப்போது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரை நம்பி உன்னை விட்டு சென்றார்களோ, யாரை நம்பி உன்னை அவர்கள் எந்தவித கருத்திலும் கொள்ளாமல் விட்டு சென்றார்களோ, இன்று இவர்கள் அந்த ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டே நிற்கின்றார்கள். இனி என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் அவர்கள் விதிங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடந்தபோது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் நிச்சயமாக கடைசியில் வாழ்க்கையில் இது போன்ற செய்த பாவங்கள் தவறையும் மற்றவர்கள் மூலம் நாம் எப்படி மற்றவர்களை ஏமாற்றியோமோ அதுபோல அது ஏமாற்றத்தை அவர்களுக்கு சந்திப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை இன்று அவர்களை நிலை ஏமாற்றத்தை சந்தித்து இனி இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப் போகின்றாய் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கு செய்த நம்பிக்கை துரோகம். என் குழந்தை, உனக்கு நம்பிக்கை துரோகத்தின் பலனைத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அதனால் முதலில் உன்னை விட்டு பிரிந்ததை எண்ணி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அதை பற்றிய சிந்தனைகளையும் விட்டு உன் பக்கம் தவறில்லை என்னும் போது அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உணர்ந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை மட்டும் இருக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டு அதன்படி நடந்து செல். என் பிள்ளையே, உனக்கென்ற ஒரு அழகான வாழ்க்கை இருக்கின்றது. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கை இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். யாராக இருந்தாலும் அன்பிற்கு உண்மையான நம்பிக்கைக்கு மட்டுமே பலன் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு மற்றபடி யார் ஏமாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அந்த ஏமாற்றத்தை நான் பரிசாக கொடுக்க முடியும் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக இனிமேல் இதை பற்றி எல்லாம் நீ வருத்தப்பட மாட்டாய். உன்னுடைய மனநிலையை எண்ணங்களையும் பற்றி சிறிதளவு கூட நினைக்காத அவர்களுக்காக நீ எதை பற்றியும் நினைத்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. அவர்களுக்கு எப்படி இதனால் பாதிப்பு இல்லாமல் இதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் செய்ய முடிந்தார்களோ அதுபோல என் பிள்ளை, நீயும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கவனத்தை செலுத்த வேண்டும். யாருக்காக உன் வாழ்க்கையில் இத்தனை காலத்தை வீணடித்தாயோ இனி அந்த வீணடிப்பதை நீ மீண்டும் திரும்ப பெற வேண்டும். உனக்கானதை மீண்டும் பெற வேண்டும். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஏனென்றால் என்ன செய்ய வேண்டும்? உறுதியோடு என் பிள்ளை உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த துணை என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக உனக்கென்ற ஒரு லட்சியம் இருந்தது. இவர்களுக்காகத்தானே அதை தியாகம் செய்தாய். என் பிள்ளையே, இனிமேலாவது நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கைக்கான எந்த ஒரு உறவு உன்னோடு தொடர்ந்து வரும். உன்னை விட்டு பொய்யான உறவுகள் என்பதையும் செல்லும் அதைபடிதான் பொய்யான உறவுகள் விலகி சென்றிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வராகினுடைய ஆசீர்வாதங்களோடு இந்த தாயின் அன்போடு உனக்கு நல்லபடியாக நடக்கும். இப்படி ஆளாகிவிட்டதே, அப்படி ஆளாகிவிட்டதே என்று நினைத்து வருத்தப்படாமல் என் குழந்தை, எல்லாமே தன்னுடைய நல்லதுக்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையாவது இவர்களின் உண்மை முகத்தை தெரிந்து கொண்டு எண்ணி நீ மனம் நிம்மதி அடைந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ விட்டது இது நாள் வரையிலும் மீண்டும் பெற வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. அதுபோலதான் இதையும் விட்டு விட்டு இனி உன்னுடைய பயணத்தை நோக்கி கொண்டே இரு. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை அவரவருக்கு போதுமானது. நீ தவறே செய்யாமல் இனி வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் பெற வேண்டும்.
வேண்டும். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களோ அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். எதற்காக இவர்கள் விட்டு செல்கின்றார்கள் என்று எண்ணி அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள். நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு என்னுடைய துணை உனக்கு என்றும் இருக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு. வராகி தாயே போற்றி போற்றி.